பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ எப்படியும் அவள் இன்னொரு 1/2 hour தூங்குவாள். அந்த கேப்பில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக வந்துட்டு வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். பட் இப்போது 3 வீக்ஸாக தான் இந்த மாதிரி கையால் துணி துவைச்சிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி நான் 45 kgலேருந்து 58 வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சு தான் கொஞ்சம் இன்ச் லாஸ் ஆகுது. ப்ளஸ் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன், டயட் ஃபுட்டும் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பாப்பாவும் முழிச்சிட்டா. அவள் ஒரு 10 minutes கூட தூங்கலை. அவள் முழிச்சானாலே எழுந்து உட்கார்றா, இல்லைன்னா குதிக்க ஆரம்பிச்சிடா. ஸோ அவளை தொட்டில் போடுறதுக்கே பயம். கீழே ஒரு மேட்ரஸ் மாதிரி குட்டியாக அவளுக்கு இருக்குது. அது போட்டுட்டு தான் நாங்கள் எப்போவுமே பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு பாருங்கள் அதில் உட்காந்துட்டு. அந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் கூட ஹெட் கேப் வந்துடுச்சு. ஒரு வழியாக பாப்பாவை தூங்க வச்சாச்சு. ஸோ நான் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இனி துணி அலச தான் செய்யணும். நான் யூஸ்வலாக ஒரு 4 தண்ணி அலசுவேன். இன்னும் நுரை வந்துகிட்டே இருந்து அப்படின்னா இன்னொரு தண்ணி கூட அலசிப்பேன். இந்த அலசுறது தான் மெயின் திங்கே. நம்ம ஒரு தடவையும் உட்காந்து எழுந்திக்கணும். அப்போ தான் நமக்கு ஆஃப்டர் டெலிவரி வயிறு நல்ல வெயிட்டாக இருக்கும். அதாவது வயிற்றில் நிறைய சதை இருக்கும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து எழுந்திக்கும் போது நல்ல இன்ச் லாஸ் ஆகுறது எனக்கு தெரியுது. ஸோ நான் ஒரு ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உட்காந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒரு அலசுக்கப்புறமா இன்னொரு தடவை நல்ல பக்கெட்டெல்லாம் அலசிட்டு மறுபடியும் இன்னொரு ரீஃபில் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை அலச ஆரம்பிச்சிடுவேன். இப்போது நான் 3 தண்ணி அலசிட்டேன். இது 4வது தண்ணி. இதுவே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், துணி அலசி முடிச்சிட்டேன். இனி ட்ரை பண்ணுறதுக்கு போட்டுற வேண்டியதான். இதை நான் எடுத்து வெளியே வச்சுடுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்காது. ஸோ ஒரு தடவை நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னாலுமே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு பக்கெட்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனியாக இன்னொரு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி 2 years ஆகுது இந்த பக்கெட். இருந்தாலும் இப்போவும் எங்களுக்கு புதுசு மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நான் எப்போவுமே என்னோடய ஹேபிட் அதுதான். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன்னா அதை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு கழுவி விட்டுருவேன். இது மட்டும் இல்லை, எல்லா பக்கெட்டு சிங்க்கு எல்லாமே நம்மளோடது அப்படி தான் இருக்கும். இந்த பைப் பார்த்திங்கன்னா கூட தெரியும். நாங்கள் இந்த வீட்டுக்கு 2 years ஆகுது. இன்னும் அது புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதனாலே என்னமோ எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் எங்களை நாங்கள் போகிறேன்னு சொன்னால் கூட எங்களை விட மாட்டுறாரு. நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கரையெல்லாம் அப்படியே இருக்கும். இதையும் அப்படி தான் உடனே க்ளீன் பண்ணிடுவோம். அது அங்கங்கே தேங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ சுத்தமாகிடும். அப்புறமா இன்னொரு தண்ணி கூட நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும், வழுக்காது நம்மளுக்கு போகிறப்ப. அப்புறம் இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தான் நீட்டாக இருக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். நான் ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டேன்ல வெளியே, அதை எடுத்து நீ காய போட தான் போகணும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாப்பா மறுபடியும் முடிச்சிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா அவளை ஆட்டி விட்டுட்ருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆட்டி விட்டால் மறுபடியும் தூங்குவாள். இங்கே பார்த்திங்களா அவள் தலை சைடு நாங்கள் 2 கிளிப்பு வைப்போம். எப்படின்னா அந்த கேப் வழியாக அவள் தலையை வெளியே விட்டுடுறா. ஒன்றும் குதிக்கிறா, இல்லைன்னா எழுச்சி உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறா. 7 months தான் ஆகுது. 7 months ஸ்டார்ட் ஆகி 10 days ஆகுது. என்ன பக்கத்தில் அந்த நைட்டிலாம் கீழே போட்டிருக்கோன்னு நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு நாங்கள் டைப்பர் போடுறதில்ல. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் துடைப்போம். யூரின் போனோன்னா கீழே தரையை துடைக்கிறதுக்காக. இப்போது துணி காய போட தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட டெரஸு, எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிளோட டெரஸு. ஒரு வழியாக எல்லா துணியும் காய போட்டேன் என்னோடய போர்ஷனில். இங்கே போர்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே துணி காய போட வேணும்ல. நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே செல்ஃபாக துவைக்கிறதுன்றது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில். ஐ எம் என்ஜாயிங் டு வாஷ் மை க்ளாத்ஸ். ஸோ இது ஒரு குட்டி விலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.